பிரிவு பரப்பின் மீது கம்பி ஒன்றின் நீட்சி 10⁻4 மீட்டர் சமபரிமாணம் உடைய அதே கம்பியானது மற்றொரு கோல் மீது 6 × 10⁻5 மீட்டர் நீட்சிக்கு உட்படுத்தப்படுகிறது. கோலின் மீது பிரிவு முடுக்கம் -ms/2 புவிப்பரப்பு மீது பிரிவு முடுக்கம் 10 MPa² அப்படின்றாங்க. வந்து உங்களுக்கு ΔL G அப்படிங்கிற மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா y is equal to F/A ΔL/L. இதில் வந்து Fங்கிறது mg. அப்போ என்னன்னா mg/A ΔL வந்துடும். இதன்படி என்னன்னா உங்களுக்கு YA ΔL equal to mg வந்துடும். ΔLலும் G ஒன்று உங்களுக்கு பொருத்த முடியாது. அடை நீட்சியானது பிரிவு முடுக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதன்படி நம்ம பார்க்கும்போது ΔL ப்ரொபோசல் டு ஜிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ΔL ΔL கோல் அப்படின்னா ஜி புவியில் பிரிவு முடுக்கம், ஜி குறிப்பிட்ட கோளில் பிரிவு முடுக்கம். புவியில வந்து என்னன்னா உங்களுக்கு 10⁻4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதாவது என்னன்னா அதாவது புவி நீச்சி வந்து ஒரு 10⁻4, புவியில வந்து என்னன்னா உங்களுக்கு 10 m/s² சொல்லியிருக்காங்க. எனினும் இது ரெண்டுக்குள்ள ஒன்றாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா G/G கோளுங்கிறது வந்து ΔP/L கோளுங்கிறதால ΔL புவிங்கிறது 10⁻4 கொடுத்துருக்காரு. கோலில் வந்து 6 × 10⁻5. ஒரு மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 1/6 × 10⁻4 வச்சுக்கலாம். 1/10⁻5 வந்து 10⁻5 வந்துடும். இது ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு -4 அதிகமான சமம்னா அதுக்கு போட்டு -4 + ஒன்று வந்துடும். 10/1 6 அல்லது 10/6. இது வந்து என்னது ΔL V/LL கோல் கேட்டிருக்காங்க. கோலின் மீது போய் கொடுக்கப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னா ஜி கோல் வேணும். இந்த ஜி புவி ஜி கோல் தான் என்னது 10/6 வரும். ஏன்னா இதுக்கு சமமாக இருக்கு. அதில் ΔL V/LL கோல் சமம். இப்போ கோலில் பிரிவு முடுக்கம் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு புவியில் பிரிவு முடுக்கம் × 6/10. இது ஏற்கனவே என்னது 10 எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 10 × 6/10. 10 கேன்சல். விடை என்ன வரும் 6. 6 m/s². அது ஆப்ஷன் டி சரியான பதில். நன்றி.